கோரியோகிராஃப் பண்ணாலும் என்ன ஹெல்ப் பண்ணோம்னா ஹீரோஸ்க்கு கால் பண்ணி கதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கதை இருக்குது, நான் உங்கள்கிட்ட வந்து நரேட் பண்ணலாமான்னு கேட்டால் வா மச்சான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கதை சொல்லி கதை பிடிக்கிற வரைக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமாலாம் ஒன்றும் ஈஸியாக இருக்காது. ஸோ பிஆர் ரிலேட்டட் ஒர்க் எல்லாம் பயங்கரமாக முடிஞ்சிருது அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லிட்டில் பிட். ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கும்போது அத்தனை பேரோட ஃபோன் நம்பர் ஃபோனில் இருக்குது இல்லையா. அப்போ ஒரு குரூப் இருக்கும், இல்லை குரூப்பில் பேசுவோம், இந்த மாதிரி ஒரு அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த கோரியோகிராஃபராக இருந்ததுக்கு இது ஒன்று நடக்கும், இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கு மட்டும்தான் இது எல்லாமே யூஸ் ஆகும். உங்களோட முக்கியமான ஸ்விட்ச் எப்போ டர்ன் ஆச்சு டைரக்டர் ஆகலாம்? எஸ் ஐ கேன் டூ இட், வா இது சும்மா அப்பப்போ மைண்டில் தோணிட்டு இருக்கு, பட் இன்னும் இப்போ நிஜமாகவே இதை செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு? அதுதான் ப்ரோ, அது டே தெரியல ப்ரோ. எனக்கு எல்லாமே அப்படி தான். நான் ஒரு இடத்துல போயிட்டு நான் கிரிக்கெட் மாதிரியே படத்தை பார்ப்பேன், லைஃபையே பார்ப்பேன். நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஐ லவ் டு ப்ளே கிரிக்கெட். என்னெல்லாமோ சொல்லுவாங்க, அங்கே போய் நின்னா தான் தெரியும் 120 வருதா, 140 வருதா, 80 வருதா, 90 வருதான்னு தெரியும் அங்கே போய். ஸோ இது பண்ணாமல் நம்ம இது பண்ணலான்டான்னு நின்னதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் தான், சர்வை பண்ணிடணும்டா அப்படிங்கிறது தாட்டு தான். அதுக்கப்புறம் அதை ஸ்டெப் பண்ணி ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டெப் வச்சுட்டாக்க திரும்பி நான் ரொம்ப பார்க்க மாட்டேன்.